வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். அரியாலை செம்மணி புதைகுழியில் குழந்தையின் என்பு தொகுதியை அணைத்தவாறு என்பு தொகுதி ஒன்று அவதானிக்கப்பட்ட நிலையில் அவ்விரு என்பு தொகுதிகளும் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழி மீதான அகழ்வு பணிகளின் 2ஆம் கட்ட நடவடிக்கையில் 25ஆம் நாள் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போதே குழந்தையின் என்பு தொகுதியை வலது கரத்தால் அணைத்தவாறு என்பு தொகுதி ஒன்று அவதானிக்கப்பட்டு மீட்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் 4 என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 3 என்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக இதுவரை 115 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 102 என்பு தொகுதிகள் முற்றாக மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் அமைப்பதற்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. குறித்த நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கும் தயாராக இருப்பதாக வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவித்துள்ளார். யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் மாதாந்த அமர்வு நேரு சபையின் தவிசாளர் தலைமையில் நடைபெற்றது. இதன்போதே குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தவிசாளர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட கந்தரோடி பகுதியில் அமைந்திருக்கும் தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான இடத்தில் பௌத்த மக்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறித்த பகுதியில் பிக்கு ஒருவர் காணி ஒன்றை கொள்வனவு செய்து பௌத்த மத்திய நிலையம் ஒன்றை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதற்காக பொதுமக்களிடம் இருந்து நிதி வசூலிப்பு செய்கின்ற ஒரு பெயர் பலகையும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் கட்டமாக அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறித்த பகுதியில் கட்டட நிர்மாணத்தை நிறுத்துமாறு என்னால் பிரசுரம் ஒட்டப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அங்கு வரும் மக்களுக்கு தமிழ் பௌத்தம் இருந்த வரலாற்றை அத்தோடு இந்து மத சைவ மத வரலாற்றை மறைக்கும் முகமாக அங்கே வருகின்ற கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றது. இது ஒரு தவறான செயல். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த இடத்தில் தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதிகளில் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று அகழ்வாராய்ச்சியை செய்து வருகின்றது. அருகில் இருக்கும் காணிகளில் இந்த அகழ்வாராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அண்மையில் நான் அறிந்தேன். ஆய்வுகளின் போது 3 அடி உயரமான ஒரு கிருஷ்ணர் சிலை அங்கே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை மூடி மறைத்து குறைந்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் வேறு இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த பௌத்தமயமாக்கல் என்பது எங்களுடைய பிரதேசத்தில், அதாவது தையிட்டியை போல் மீண்டும் கந்தரோடையிலும் தொல்லியல் திணைக்களத்தின் அனுசரணையுடன் தற்போதைய அரசாங்கமும் பௌத்தமயமாக்கலை எமது பிரதேசத்தில் அமல்படுத்த நினைக்கின்றது. இந்த நடவடிக்கைகளை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பரந்தன் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தொன்றில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண் ஒருவரை பின்னால் வந்த டிப்பர் முந்தி செல்ல முற்பட்ட வேளையே குறைந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து இடம்பெற்ற இடத்தில் விபத்தை ஏற்படுத்திய சாரதி பொதுமக்களால் தாக்கப்பட்டார். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் சிறு முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெப்பச்சலனம் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் மிதமானதும் முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் வெப்பச்சலனம் காரணமாக நாளை தொடக்கம் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை மழைக்கு சாத்தியங்கள் உள்ளன. குறிப்பாக எதிர்வரும் 6ஆம் தேதி அளவில் இலங்கையின் கிழக்கு கிழக்கை அண்மித்துள்ள வங்காள விரிகுடாவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி தளமுகமாக மாற்றமுற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் வாய்ப்புள்ளது. இதனால் எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பிற பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது. எனினும் எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு பின்னரே இதனை உறுதிப்படுத்த முடியும். இதேவேளை நேற்றைய தினம் வடக்கு மாகாணத்தில் உள்நில பகுதிகளில் குறிப்பாக நெடுங்கணி, மாங்குளம், மடு, செட்டிக்குளம், துணுக்காய், பாண்டியன்குளம், புளியங்குளம், ஓமந்தை, தாண்டிக்குளம், கீரிசுட்டான், முறிகண்டி, ஆனை விழுந்தான், ஒட்டுசுட்டான், தம்பலகாமம், கந்தளாய், வாகரை மற்றும் வருகல் போன்ற இடங்களில் மிக உயர்வான வெப்பநிலை நிலவிய நிலையில் இன்றைய தினமும் மிக உயர்வான வெப்பநிலை தொடரும் என்றுள்ளது.
மாகாண சபை தேர்தல் திருத்த சட்ட வரைவு தொடர்பான யோசனையொன்றை தாம் அரசாங்கத்தின் சார்பில் முன்வைப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற சபைகள் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் திருத்த சட்ட வரைவு தொடர்பான தனிநபர் பிரேரணை அண்மையில் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பிரேரணை 2019 மற்றும் 2023 ஆண்டுகளில் தன்னால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தனிநபர் பிரேரணைகளின் உள்ளடக்கத்தை கொண்டிருப்பதனால் அப்பிரேரணை குறைத்து மீண்டும் புதிதாக ஆராய வேண்டிய அவசியம் இல்லை என்றும், ஆகவே அதனை நாடாளுமன்றத்தில் உடனடியாக நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் வலியுறுத்தியிருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற சபைகள் அமைச்சின் அமைச்சர் சார் ஆலோசனை குழு கூட்டத்தின் போது மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் தொடர்பில் தன்னால் சமர்ப்பிக்கப்பட்ட தனிநபர் பிரேரணை குறித்து எதிர்ப்பு வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை எனவும், மாறாக அதற்கான அங்கீகாரத்தை விரைந்து வழங்குமாறும் அமைச்சர் சந்தன அபேரத்னவிடம் சாணக்கியன் வலியுறுத்தினார். அதற்கு பதில் அளித்த அமைச்சர் அத்தனிநபர் பிரேரணை குறித்து ஆராய்ந்து வருவதாகவும், இவ்விடயம் தொடர்பில் அரசாங்கத்தின் சார்பில் பிரேரணை ஒன்றை முன்வைப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கல்வி சீர்திருத்தங்கள் இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையவில்லை. மேலும் அவை படிப்படியாக செயல்படுத்தப்படும் ஒரு நெகிழ்வான செயல்முறையாகும். விவாதங்கள், பரிந்துரைகள் மற்றும் செயல்படுத்தல் சிக்கல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்று பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்திருந்தார். குருநாகல் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற வடமேற்கு மாகாணத்தில் கல்வி அதிகாரிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டார். பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக தொகுதி முறையை அறிமுகப்படுத்துதல், சுய படிப்பு நடைமுறை நடவடிக்கைகள், பாட பரீட்சை, தனிப்பட்ட குழந்தை மதிப்பீடுகள் மற்றும் கல்வி மற்றும் திறன் பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுப்பது உள்ளிட்ட புதிய சீர்திருத்த பிரச்சனைகள் அங்கு விவாதிக்கப்பட்டன. தற்போதுள்ள கல்வி முறையில் மாற்றம் தேவை என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்கின்றார்கள். இது பாடத்திட்டத்திற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படக்கூடாது, மாறாக முழு கல்வி முறையிலும் நிகழ வேண்டும். சீர்திருத்தங்கள் 2026 ஆண்டில் 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே தொடங்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் சமூகத்திற்கு நேர்மறையான பங்களிப்பை வழங்கும் பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குவதே எங்கள் குறிக்கோள். போட்டித் தேர்வுகளை இலக்காக கொண்ட கல்வி நாட்டிற்கு முக்கியமல்ல. எனவே புதிய மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டு முறைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன என்றார். இன்றைய குழந்தைகள் மைதான அல்லது வெளிப்புற விளையாட்டுகளை தவிர்த்து வருகின்ற காரணத்தால் விட்டமின் டி குறைபாடு ஏற்படுகின்றது. இந்த குறைபாட்டுடன் இன்று ஏராளமான பிள்ளைகள் வளர்கின்றனர் என்று சிறுவர் மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றைய சூழலில் சிறுவர்கள் வெளியில் சென்று விளையாடுவதற்கு பதிலாக மேலதிக வகுப்புகள் மற்றும் வீடியோ கேம்கள் என்றுதான் காலத்தை செலவிடுகின்றனர். இதனால் சூரிய ஒளி மூலம் கிடைக்கும் விட்டமின் டி அவர்களுக்கு கிடைக்காமல் போகின்றது. இது சாதாரண விடயமல்ல. தீவிரமான உடல் நல பிரச்சனைகள் இதனால் ஏற்படுகின்றன. இந்த குறைபாட்டுடன் தான் இன்று ஏராளமான குழந்தைகள் வளர்க்கின்றனர். சுமார் 20 முதல் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் விட்டமின் டி பிரச்சனை குழந்தைகளிடம் இருந்ததில்லை. ஆனால் இன்று மிக சாதாரணமாக இந்த குறைபாடுகள் குழந்தைகளுக்கு ஏற்படுவது வேதனையான விடயம். மத்திய கிழக்கு நாடுகளில் அதிக வெப்பத்தால் குழந்தைகள் மைதானங்களுக்கு செல்வதில்லை. ஐரோப்பிய நாடுகளில் அதிக குளிர் நிலவும். இதனால் மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் வாழும் குழந்தைகள் தான் இதுவரை காலமும் விட்டமின் டி குறைபாட்டுடன் காணப்பட்டனர். இலங்கை இயற்கையாகவே சூரிய ஒளியை பெறும் நாடாக காணப்படுகின்றது. அப்படி இருந்தும் விட்டமின் டி குறைபாடு ஏற்படுவதை ஏற்க முடியாது என்றார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள்.